ஜாதிகள் இல்லையடி பாப்பா, குல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் என்று குழந்தைகளுக்கு அறிவுரை மட்டும் கூறாமல் அதை நடைமுறைப்படுத்த செய்தார். ஆம், கனகலிங்கம் என்ற தாழ்த்தப்பட்ட சிறுவனுக்கு பூநூல் அணிவித்து வேத உபநிடதம் போதித்து அவனின் பிறப்பின் ஜாதியை உயர்த்த முற்பட்டவர். தமிழ்நாட்டின் தென்கோடியில் இந்தியாவின் தென்கோடியில் இருந்த தமிழ்நாட்டில் பிறந்த இவர் இமயமலையிலிருந்து இந்திய பெருங்கடல் வரை ஒரே நாடாக பாவித்தார். இந்த மண்ணும் இமயமலையே என்றும் பாரத நாடு பழம்பெரும் நாடு, எங்கள் பாரத தேசம் என்று தோல் கொத்துவோம் என்றும் பாடி மொத்த இந்தியாவையும் தனது பாடலால் நான் மட்டும் பாரு சொல்லி சிவசக்தி என்னை சுழல்மிக அறிவுடன் படைத்து விட்டாய் என்று சக்தியை பாடினான். சொல்லாலும் மனதாலும் கொலையாத பெருஞ்சோதி அல்லா 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 என்று அல்லாவை பாடினான். ஈசன் வந்து சிலுவையில் மாண்டான் என்று இயேசு கிறிஸ்துவை பாடினான். பாரதி ஜாதிகளுக்கு அப்பாற்பட்டவன், மொழிகளுக்கு அப்பாற்பட்டவன், இனங்களுக்கு அப்பாற்பட்டவன், அனைவருக்கும் பொதுவானவர். பெண் விடுதலை வேண்டும் என்று பாடும் நம் கவி மாதர் தம்மை இழிவு செய்யும் மனதினை கொளுத்துவோம் என்றும் வீட்டுக்குள்ளே பூட்டி வைப்போம் என்ற விந்தை மனித தலை கவிழ்ந்தார் என்றும் விளங்கியுள்ளார். அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே உச்சியில் பாடிந்து வீழ்கின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே என்று ஆங்கிலேயரை அச்சமுற செய்து சிம்ம சொப்பனமாக நிகழ்ந்தவர் பாரதி. வெறும் 39 வருடங்களே வாழ்ந்த ஒரு மனிதர் நூற்றாண்டு கடந்தும் மக்கள் மனதில் நீங்கா வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இன்னும் பல நூற்றாண்டுகள் வாழ்வார். அக்கினி அதை அங்கத்தில் காட்டிலோர் ஒன்றினை வைத்தேன் வென்று தனித்தனி காடு தனது வீரத்திற்கும் சென்று மூப்பென்று கொண்டோ தத்தறிகிறோம். நன்றி, வணக்கம். வந்து ஒரு பிள்ளைங்களுக்கு ஒரு பயிற்சியாவே ஆரம்பத்துல 5 to 6 அந்த பிள்ளைங்களுக்கு அவளை பார்த்து நமக்கு தெரியும். நான் ஏன் ஒப்பு கழிக்கின்றேன். என் பள்ளியின் பெயர் சென்னை கல்லூரி பள்ளி ராமநாதபுரம். உங்கள் அனைவருக்கும் இடையே ஒரு கதை கூற வந்துள்ளேன். ஒரு அம்மா பொண்ணு ரோட்ல நடந்து போயிருந்தாங்க. அப்ப அம்மா வாழைப்பழத்தையும் பிஸ்கெட்டையும் சாப்பிட்டுருந்தாங்க. அம்மா எல்லாம் தீட்டுச்சுன்னு சொல்லிட்டு ரோட்ல போட பார்த்தாங்க. அப்போ பொண்ணு சொன்னா, ஏன் கண்டத்துல போறீங்க, குப்பையை இந்த மாதிரி கண்டத்துல போடாதீங்களா, குப்பையை இல்லாம போடுங்க அப்படின்னு கண்மணி சொன்னா. அதை கேட்ட அம்மா, குப்பை தொட்டியில போட்டா இப்ப என்ன ஆக போகுது அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு கண்மணி சொன்னா, குப்பை நம்ம கண்டத்துல போடுறதுனால பல நோய்கள் கிருமிகள் ஏற்படுமா, அதனாலதான் குப்பை தொட்டி போடணும் அப்படின்னு சொல்லணுமா அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா ஆனா இப்ப கண்டுபிடிச்சு போடல கண்டுபிடிக்கிறான். ஆனா கண்டுபிடிச்சுதான் போடணும். இப்படி கண்டுபிடிச்சு போடுறதுனால என்ன ஆக போது நீங்க கேட்க போறீங்க அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும். நானே சொல்லலாம், குப்பை உங்களுக்கு தெளிவா சொல்றேன். மக்கள் குப்பை, அங்காத குப்பை, குப்பை, மறுசுழற்சி செய்யக்கூடிய குப்பை, ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய குப்பை அப்படின்னு குப்பைகளை 5 வகையா பிரிச்சிருக்காங்கம்மா. மக்கள் குப்பைக்கு பச்சை நிறம், மக்கள் குப்பைக்கு நீல நிறம், அபாயகரமான குப்பைக்கு சிவப்பு நிறம் அப்படின்னு எல்லாத்துக்கும் ஒவ்வொரு நிறம் வச்சிருக்காங்கம்மா. ஆனா நம்ம அதிகமா யூஸ் பண்றது நெகிழ்வு குப்பை, மக்கள் குப்பை, அபாயகரமான குப்பை தான். அதனால இப்போ நான் ஒரு தெளிவா சொல்றேன். இப்போ நம்ம மக்கள் குப்பைகள் போடுறதுனால அதுல நம்மளுக்கு உரம் தயாரிப்பாங்க. நம்ம நெகிழ்வு பந்தல போடுறதுல நம்மளுக்கு மருந்து செய்வாங்க. அதுல நம்ம மக்கள் குப்பையில மக்கள் குப்பை போடக்கூடாது. அதனால அது மறுசுழற்சி செய்ய முடியாதுமா. இதுதான் நான் தெளிவா சொல்றேன். சரி சிக்கிக்கண்மணி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குப்பையை கண்டுபிடிச்சு போட்டுட்டு ரோட்ல போகும்போது 2 பேரும் போனாங்க. அம்மா
இதனாலதான் மாநகராட்சியில ஒரு சட்டம் வந்திருக்கு. இப்ப குப்பைகளை தரம்பிச்சு போடாதவங்களுக்கு அபராதம் அளிக்கப்படுமா? இனிமே இதை திருத்திட்டு பலரும் குப்பையை பிரிச்சு பண்ணுவாங்க. சரியா சொன்ன கண்மணி, நீ சொன்னதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். சரி, இவ்வளவு கீழே இருக்க நெகிழி நம்ம எரிச்சாதான் என்ன? அம்மா, அதுதான் கூடாது அப்படின்னு சொல்லி கோவமான. ஏன்னா அந்த நெகிழியை எரிக்கிறது காற்று மாசுபடும். இதனால பணியில மழை பொழியும் அப்படின்னு எங்க பணியில எனக்கு சொல்லி தந்துட்டாங்க. அதனால நம்ம நெகிழிய எரிக்கவே கூடாதுமா அப்படின்னு கண்மணி சொன்னான். சரின்னு சொல்லிட்டு 2 பேரும் திருப்பி பேசிட்டே போனாங்க. அப்போ அவங்க அம்மா சொன்னாங்க, சரி இவ்வளத்தையும் கத்துக்கிட்டியே, சரி அமில மழைன்னா என்னன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு கண்மணி சொன்னா, எனக்குதான் தெரியுமே, எங்க பள்ளியில எப்படியும் சொல்லி கொடுத்துருக்காங்க. அமில மழை நம்ம இந்த வாகனம் அப்படின்னு சொல்றோம்ல, அந்த காற்றுனால கூட அமில மழை பண்ணலாம். நம்ம தீபாவளியில அனைவரும் பட்டாசு வெடிச்சோம்ல, இந்த பட்டாசு காற்றுனால கூட நம்ம தமிழர்கள் மொழிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு எங்க பள்ளியில் சொல்லிட்டு இருக்காங்கம்மா. பட்டாசு வெடிச்ச பின்பு அது தண்ணீரை போடணும், இல்லைன்னா அதற்கு காயப்படும். அது மட்டும் இல்லம்மா, அந்த குப்பைய நம்ம கரைச்சு போடணும் அப்படின்னு சொல்லி தந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம ரப்பர் கையை ராக்கி வச்சு இருக்கக்கூடாதுமா அப்படின்னு எங்களுக்கு கட்டாயமா சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி கண்மணி சொல்லிட்டு பேசிட்டே போனாங்க. ஒரு மாசம் ஆச்சு. அப்போ அன்னைக்கு நல்ல மழை. மழைனா மழை, அப்படிப்பட்ட மழை. சும்மாடி கதவு வந்து பார்க்கலாம். வீடு சுத்தி தண்ணி. அவ அதிர்ந்து போயிட்டான். எதுக்கு அவ அதிர்ச்சியான்னு நமக்கு தெரியுமா? ஏன்னா அவங்க வீட்டு வாசல் முழுவதும் நெகிழி பையா இருந்தது. அவங்க அம்மா சீக்கிரமா கூப்பிட்டா, அம்மா என்னன்னா எங்க வீட்டு வாசல்ல இவ்வளவு குப்பை இருக்கு, இந்த குப்பையை தலை வச்சு போடலையா அப்படின்னு கத்துனா. அதுக்கு அம்மா சொன்னாங்க, நான் குப்பையை தினத்தையே தலை வச்சுதானே போடுறேன். இந்த குப்பை என்ன மாசம் தெரியாத ஒரு ரோட்ல போற குப்பை மழையினால அழைச்சிட்டு வரும் கண்மணி. நம்ம வீட்டுல வந்ததை நம்ம பூர்த்தி பண்ணி மேற்கொண்டு எடுத்துக்கலாம். ஆனா அதுவே இது மரங்களுக்கு அடியிலும் பயிர்களுக்கு அடியிலும் போனா அதுக்கு தேவையான நீர் காற்று வேறு மூலம் செல்லாத கண்மணி. நம்ம பிளாஸ்டிக் அப்படின்னா முடியுமா? நமக்கு எப்படி பூச்சி மட்டுமோ அதே மாதிரிதான் நம்ம உடம்புக்கு இருக்கும். அந்த உடலுக்கு தேவையான நீர் காற்று நம்ம தராம நம்ம உண்டு பண்ணலாமா கண்மணி அப்படின்னு அவங்க அம்மா கேட்டாங்க. அதுக்கு கண்மணி சொன்னா, நீங்க சரியா சொல்லிக்குமா அம்மா, அது மட்டும் இல்லம்மா, இது நீர்நிலை பாதிக்கும் தானம்மா அப்படின்னு கண்மணி கேட்டாங்க. இது தெரியாத ஒரு கண்மணி, இது நீர்நிலைகளை போனா பல நீர்வாழ் விலங்குகள் இதனால பாதிக்கப்படுது. இது ஆமைகள் இதை சாப்பிட்டு சில இனங்களே அழிஞ்சிச்சு கண்மணி. அதனாலதான் நம்ம நெகிழி பைகளை அந்த இடத்துல போடக்கூடாது, தயாரிச்சு போடணும். ஒரு நெகிழினால நம்ம சுற்றுச்சூழலை எவ்வளவு பாதிப்படுத்துது அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே மழை நின்னுச்சு. அதுக்கப்புறம் 2 பேரும் தன் வீட்டு வாசல்ல இருக்க குப்பைய எடுத்து தலை முடிச்சு குப்பை தொட்டியில போட்டாங்க. அதுக்கப்புறம் கண்மணி ஒண்ணு சொன்னான், அம்மா தீபாவளி முடிஞ்சிச்சு, அடுத்து நம்ம அனைவரும் பொங்கல் திருநாளை எதிர்நோக்கிருக்கோம். அப்பயாவது அனைவரும் குப்பைக்கு தலை முடிச்சு போடணும் அப்படின்னு கண்டிப்பா வேண்டிக்கோமா அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்ட கண்மணியோட அம்மாவுக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. இந்த கதை மூலம் நம்ம வந்து என்ன சொல்ல வரேன்னா, நம்ம சுற்றுச்சூழலை நம்ம மாசுபடுத்தாம பாதுகாக்கணும் அப்படின்றதுதான். நன்றி, வணக்கம். சூழலுக்கு ஏற்ப அருமையான அருமையான சுற்றுச்சூழல் பேசியிருக்கிறாங்க. அவங்களுக்கு அத்தனை அவங்களுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களையும் இதை ட்ரெயின் அப் பண்ண அந்த பள்ளியையும் நாம வாழ்க்கை மகிழ்வோம். பேர் என்ன பேர் ஸ்கூல் பேர் மாத்திட்டீங்களா? நீங்க பேசும்போது சொல்லுங்க. பேர் சொல்லுங்க.
என்னடா டேய் எங்கடா எந்த ஸ்கூல்ல படிக்கிற? வெரி குட் மா நீ மாசம் மாசம் இங்க வந்துடணும். மாசம் மாசம் வந்துடணும் நீ. ஆமா ஆமா சரி நம்ம இருக்க பிள்ளைங்க. அடுத்ததாக சிவசுப்பிரமணியம் வாங்கடா. ஆவலா இருங்க. வாங்க 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 வாங்க. Going to tell you the beach hour and hero Ramayana. Dr. Ayappa Chettiar was contributed to a newly independent India having monumental. He was born in Kottayur and attended college at Chennai and went to London to study law. He also wrote a pilot advocate at London and became the first Indian trainee in the Standard Chartered Bank London. Let me take three of his main contributions to a newly independent India after British left India. First one. In 1947, he was defeated Army and started the Army for more time. He was the first person to offer his hands to the government to evacuate families from Pakistan and to support Indian Army. During this mission, one of his plane crashed and he said somebody did not come to that. But he wasn't concerned about it and immediately sent another plane from his aircraft for this mission. Second one, when the government of India was rebuilding the nation after British left, he joined education at the Sultanpur University of Rome. So he got Alappa College of Technology in Chennai
Now it is with anonymity. Also, he established many schools, colleges, and research institutes at college. Third one, when Mr. Kamaraj Mr. Karaikuri, he was inspired by the lunch provided to all students at Alagappa University, Karaikuri. This was been an initiator for the famous midday free meal in Tamil Nadu. There are also contributions towards India's development. He received the Burma Book and the third highest civilian award in 1956. Thanks for giving this topic as I'm glad to know about Ayur Chitya from my native Karaikuri. Thank you. Great. எல்லாம் போட்டி போட்டு பேசுறீங்க. என்ன போயிட்டா வாழ்த்துக்கள் பேர் எங்க இருக்கு வீடு மாசத்துக்கு வந்துடும் சரியா கல்விக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட திரு அழகப்ப செட்டியார் அவர்கள் ஒரு அருமையான உரை அவருடைய வாழ்க்கை வரலாறு உயர்ந்த சிவசுப்பிரமணியன் அவர்களுக்கு நமது பாஸ்கர் வட்டத்தின் சார்பாக நன்றியை தெரிவிக்கிறோம். அடுத்ததாக கிரேட் அசத்துறாங்க இன்னைக்கு எல்லாருமே அதான் பேசலாம் திருக்குறள் கூறப் போகிறேன். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் புகழ்ச்சே உள்ளது. கற்க கத்தடக கற்பவை கற்ற பெண் மிக்க அதற்கு தக கேடு திருச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாலைத மற்றையவை தக்கார் தகவிட கேட்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். ஞானம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இருந்தால் தேர்ந்தேன். நிலையுடைமை நீங்காமை வேண்டி பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும். எப்பொருள் யாராவாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதே அறிவு. யாவாராயினும் நாக்காக காவாகாய் சோகாக தொழிலுக்குப்பட்டு தன்னைத்தான் காக்கேன் தினக்காக காவாகாய் தன்னையே கொள்கிற தினம். துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு துப்பாய தூங்கும் மழை. நன்றி. குழந்தைகள் தினம் ஆதிரை முதல் ஆமா இப்பொழுது பேசிய பேசிக்கா வரை எல்லாருமே அருமையா பேசினாங்க. இந்த எல்லாருக்கும் நம்ம பாஸ்கர் வட்டத்தின் சார்பாக சிறப்பாக ஒரு கைத்தட்டலை இந்த குழந்தைகளின் பேச்சை கேட்டு நாம் எல்லோரும் மகிழ்ச்சியாக ஆரவாரம் செய்யும் போதுதான் அவர்கள் மேலும் அழகாக பேச வேண்டும், நன்றாக வர வேண்டும் என்று ஊக்கப்படுத்தி அவர்களை வளர வைக்க வேண்டும். அப்படி செய்வதன் மூலமாக தான் நமது திருவள்ளூரில் சக்தி என்ற ஒரு பாப்பா இன்று பாரதியை பற்றியும் பாரதிதாசன் பற்றியும் இலக்கியங்கள் பற்றியும் கம்பன் தளத்தில் சென்று பேசும் அளவிற்கு உயர்ந்துள்ளார் என்ற மகிழ்ச்சியான செய்தியை கூறிக்கொண்டு அனைவரும் தயவு செய்து 5 மணிக்கு வந்தால் இந்த குழந்தைகளுக்கு நாம் வாய்ப்பு கொடுக்க ஏதுவாக இருக்கும். நன்றி. அடுத்ததாக ஒவ்வொரு மாதமும் நம்மிடையே ஒரு இலக்கிய கர்த்தாவை அறிமுகப்படுத்தி அவரின் சிறப்பான நூல்களை நமக்கு எடுத்து நமது மதியழகன் அவர்களை இந்த முறையும் வந்து ஒரு இலக்கிய கர்த்தாவை அறிமுகப்படுத்த
வெற்றியை வளர்ச்சியங்கள் நாராயணன் பாகர் நிர்வாகிகள் நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு கிலோமீட்டர் தொகுதி பொதுமக்கள் அனைவருடைய அன்பான போன மாதமும் டி ஜானகிராமன் அவர்களோட மோகனம் பற்றி இந்த நாவல் பற்றி அறிமுகம் செய்யப்பட்டது. இந்த மாதம் டி ஜானகிராமனின் அம்மா வந்தால் நாவல் பற்றி அறிமுகம் செய்ய நினைக்கிறேன். டி ஜானகிராமன் தமிழ் இலக்கிய மிக சிறந்த எழுத்தாளர். 100க்கும் மேற்பட்ட சிறுகதைகள், 9 நாவல்கள், பயண கட்டுரைகள், நாடகங்கள் என நிறைய இலக்கிய சேவை செய்தவர். அவருடைய அம்மா வந்தால் நாவல் 1966 எழுதப்பட்டது. இது தஞ்சாவூர் தஞ்சாவூர் பின்னணியை களமாக கொண்ட ஒரு நாவல். இந்த நாவல் வெளிவந்த காலத்துல மிக பரபரப்பா நிறைய ஒரு சென்சேஷனோட இருந்த ஒரு நாவல். இது நிறைய எதிர்ப்புகள் இருக்குது இந்த நாவலுக்கு. ஏன்னா இந்த சமூகம் ஒரு ஒழுக்கம் ஒரு விஷயத்தை பிரேம் பண்ணி இருக்கிறத மீறுதான் இந்த நாவல் இருந்தது. அம்மானா ஒரு புனிதமான ஒரு பிம்பம் இருக்கு. இந்த பிம்பத்தை உடைக்கிற மாதிரி ஒரு நாவல் இது. இன்னைக்கு இந்த நாவல் கொண்டாடப்படுது. இந்த நாவல் பாத்தீங்கன்னா அப்புன்ற வேதம் படிக்கிற இளைஞனோட பார்வையில இந்த நாவல் சொல்லப்படுது. அப்பு காவேரி கரையில ஒரு குக்கிராமத்துல ஒரு 16 வருஷம் வேலை அனுப்பி வைக்கிறாங்க. 16 வருஷம் வேலை படிச்சுட்டு மறுபடியும் தஞ்சாவூர்ல இருக்கிற தன்னுடைய பெற்றோர்கிட்ட திருமணம் நினைக்கிறாரு. நினைச்சு கிளம்பும் போது அந்த வேலை பாடசாலைய பவானி அம்மான்னு ஒரு முதியவர் நடத்திட்டு வராங்க. இந்த பவானி அம்மாவோட தம்பி மகன் திருவயதிலேயே விதவையான இங்கிலீஷ் ஒரு பெண்ணு, அதுவும் சின்ன பிள்ளைல அந்த வளர்ந்து வர ஒரு குழந்தை. 15 வயசுல திருமணமாகி 19 வயசுல விதவையான ஒரு பெண். இவங்க அப்பு வீட்டுக்கு கிளம்பும் போது திருவயதிலிருந்து அப்பு மேல ஒரு வளர்த்த ஒரு காதல அந்த நேரத்துல அப்பு கிட்ட தெரிவிக்கும் பொழுது அப்ப அதை மறுக்கிறான். இல்ல நான் இந்த மாதிரிலாம் அவங்க நினைக்கல, நீ இந்த மாதிரி இது பண்ணக்கூடாது, வேற மாதிரி ஒரு சுத்தமா அம்மா மாதிரி ஒரு புனிதமா நான் ஒண்ணு நினைக்கிறேன், நீ இந்த மாதிரி நினைக்காத உடனே ஒரு அவனோட அம்மாவை பத்தி அந்த இடத்துல ஒரு தப்பான ஒரு வார்த்தையா இருக்கும். அம்மா மட்டும் யோக்கியமா அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லும்போது அவங்க அந்த வீட்டுக்கு வந்துடுறான். தஞ்சாவூருக்கு வரான். வந்ததுக்கு அப்புறம் தெரியுது அம்மா அவ சொன்னதுக்கு மாதிரி அம்மா ஒரு நல்ல பெண் இல்லை. தனக்கு பின்னாடி பிறந்த 3 தம்பிகள் தன்னுடைய தகப்பனுக்கு பிறகுல தன்னுடைய குடும்ப நண்பர் சிவசு என்ற நிலச்சுவார்ந்தாருக்கு பிறந்ததுதான் நம்மளுடைய தம்பி தங்கைகள்ன்ற ஒரு உண்மை, அதிர்ச்சிகரமான உண்மை தெரியுது. அதுக்கு அவருடைய தந்தை தண்டபாணி அவரும் வேலை பிடிச்சவர். அவரும் அதை பார்த்துட்டு அமைதியா இருக்கிறாங்க. அவங்க அக்கா தம்பி அண்ணனுக்கும் அதை பார்த்து அமைதியா தான் இருக்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்றது அவங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியா இருக்கு. ஏன் இந்த மாதிரி ஒரு இது ரொம்ப குடும்பத்துக்குள்ள இப்படி ஒரு இருக்கு அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு நம்ம மறுபடியும் பாடசாலைக்கு திரும்பி வந்துடலாம். வந்த உடனே எங்குமே கல்யாணம் பண்ணிட்டு அந்த பாடசாலை நடத்த முடிவு பண்ணலாம். திரும்பி மறுபடியும் அம்மா அவங்க கேட்டு அங்க வராங்க. நீ நான் வேலை படிச்சுட்டு நீ வீட்டுக்கு வருவேன், ஒரு வேலை கிட்டா நீ வருவேன், உன் காலில் இருந்து என்னோட பாவங்களை நான் புசிக்கலான்னு இருந்தேன், கடைசியில் நீயும் அம்மா பிள்ளையா ஆகிட்டே அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த நாவல் செய்யும். ஒரு அற்புதமான நாவல். இந்த நாவல் கதைகள் கொஞ்சம் வித்தியாசமா இருந்தாலும் இந்த நாவல் எழுதுனதுக்காக டி ஜானகிராமனோட கூட பிறந்த அண்ணன் அவர் சாப்பிட வரைக்கும் நான் டி ஜானகிராமனோட பேசவே. அதே மாதிரி அவருடைய ஊர், அவர் பிறந்த ஊர் கடைசி வரைக்கும் இந்த ஊருக்குள்ளே நீ வரக்கூடாது அப்படின்னு விளக்கே வச்சிருந்தாங்க இந்த நாவல் எழுதுனாங்க. இதெல்லாம் ஒரு கலையா எடுத்துக்கணும். கலைக்கு இதே இல்லை. இந்த மனம் எழுதுனா அதை எழுதுறோட ஒரு உரிமை. காலத்துல நிக்கிறதும் நிக்காததும் நல்ல கதை தான். பட் இன்னைக்கும் கிட்டத்தட்ட 60 வருஷம் கழிச்சோம் இந்த நாவல் காலத்துல நிக்குது. மிக சிறந்த அற்புதமான ஒரு நாவல் அம்மா வந்தார். அப்பா வந்தாலை ஈரடி புனித பிரதியாக கொண்டாடலாம். சமூகம் நிறுவி காபந்து செய்து வரும் ஒழுக்க மரபை கேள்விப்படுத்துகிறது நாவலின் கதை வழிகள். மனித உறவுகள் நியதிகளுக்கு கட்டுப்பட்டவை அல்ல, அவை உணர்ச்சிகளுக்கு வசப்படுத்தவை. இந்த 2 கருத்தோட்டங்களின் தீவாகவே மனித வாழ்க்கை இருக்கிறது என்பதை வலியுறுத்துகிறது கதை. இவ்வேறு நிலைகளில் ஊசலாடுபவர்களாகவே முதன்மை பாத்திரங்கள் அமைகின்றன. இந்த ஊசலாட்டத்தை கடையாக்குகிறார் டி ஜானகிராமன். ஆசாரங்களை விதிகளை மீறி
மனிதர்களை நிர்ணயிப்பது அவர்களது உணர்வுகள் தான் என்பதை இயல்பாக சொல்வதுதான் அவருடைய கலை நோக்கி. அந்த நோக்கம் உச்சமாக மீண்டும் படைப்பது முதலிட பயிர்ப்பது அம்மாவும் தான். நன்றி. ஒரு அருமையான தமிழ் இலக்கிய கட்டாவை நமக்கு அறிமுகப்படுத்தி அந்த அம்மா வந்தால் புத்தகம் அதை எப்படி இருந்தாலும் மக்களிடம் ஒரு கருத்தாய்ப்பை ஏற்படுத்த அதை நமக்கு உரைத்த மதியழகன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது நமது வாசகர் வட்டத்தின் தலைவர் துரைராஜ் அவர்களை வாழ்த்துறை வழங்க அன்றைக்குரிய இதில் சிறப்பு பேச்சாளர் நாராயணன் அவர்களே, வரவேற்பு வழங்கிய செயல்படுங்க கதையை பற்றியும் கவிதையை பற்றியும் பேசுவதை காட்டிலும் அதை இயற்றிய ஆசிரியரை பற்றியும் அந்த கவிதையை பற்றியும் ஒவ்வொரு நாளும் கூட்டம் நடக்கும் போது அற்புதமான உரையை என்னுடைய சகோதரர் வழியை டாக்டர் அவர்களே, குழந்தைகளை வாசகர்களுக்கு சார்பாக மாலை வணக்கத்தை தெரிவிக்கிறேன். இந்த வாசகத்தினுடைய கூட்டத்தில் பயிற்சிக்கான செய்தி என்னன்னா, சின்ன குழந்தைகள் முதல் மிக தேர்ச்சி பெற்ற பேச்சாளர் வரையிலும் பல்வேறு வகையான பேச்சுக்களை நாம் நிகழ்ச்சியில் வருகிறோம். 87வது நிகழ்ச்சி என்றால் எத்தனை ஒவ்வொரு மாதமும் 2வது தொடர்ந்து ஆரம்பித்தது முதல் இன்று வரை 27 கூட்டங்களை நடத்தி தமிழகத்திலே ஒரு வரலாற்றை நம்முடைய வாசகர்கள் சந்தேகம் இல்லை. இப்பொழுதெல்லாம் பல செய்திகளை நாம் மிக விரைவாக தெரிந்து கொள்ளக்கூடிய நிலையிலே இருக்கிறோம். காரணம் விஞ்ஞான வளர்ச்சி. பல புத்தகங்களை வருவதை விட புத்தகங்கள் இருப்பதை இன்றைக்கு கைபேசியின் மூலமாகவே அதை படிப்பதும் செய்தி கொள்வதற்கான வாய்ப்பை நாம் இருக்கிறோம். வெற்றியின் ரகசியம் என்ற தலைப்பிலே ஐயா அவர்கள் பேசப் போகிறார்கள். வெற்றியை பற்றி அண்மை காலத்தில் நாம் அதில் எல்லாம் அறிவுறுத்தக்கூடிய ஒரு செய்தி எலன் மார்க்ஸ் என்ற அவருடைய கவிஞர்கள் தெரிந்து கொண்டிருக்கிறார். செய்தி வாயிலாக பத்திரிகை வாயிலாக செய்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு உலகத்திலேயே அந்த பணக்காரராக இருக்கக்கூடியவர் எலன் மார்க்ஸ். ஏறத்தாழ 400 பில்லியன் ரூபாய் பெற்று பல பணக்காரர்கள் உலகில் இருந்தால் கூட முதல் பணக்காரராக இருக்கக்கூடியவர் எலன் மார்க்ஸ். அவருடைய வரலாற்றை முழுமையாக படித்தால் மிகப்பெரிய ரகசியங்கள், மிகப்பெரிய உணர்ச்சி கொள்ளக்கூடிய உயிரோட்டமுள்ள ஒரு நிலையை நாம் பார்க்கலாம். காரணம், சாதாரண மனிதராக ஒரு சவுத்தா படிப்பதிலிருந்து கனடாவுக்கு வந்து வேலை இல்லாமல் அலைந்து திரிந்து எங்கெங்கோ வேலைகள் செய்து பிறகு அமெரிக்காவிலே உள்ள பல்கலைக்கழகத்திலே இவருக்கு ஆலோசனையோடு படிப்பதற்கான வாய்ப்பை பெற்றுக் கொண்டு அங்கு படித்து இன்றைக்கு பல பேர் முன்னேறி வந்திருக்கிறார்கள். ஆனால் எலன் மார்க்ஸ் எப்படி கேட்டால், நான் தொழில் செய்து பணக்காரர் மட்டுமல்ல, புதுமையாக ஒன்றை இந்த உலகத்தை நாம் செய்கின்றோம். யாரும் செய்யாத ஒரு காரியத்தை நாம் செய்து காட்டி இந்த உலகத்துக்கே நல்லது செய்ய வேண்டும் என்ற ஒரு புதிய எண்ணமும் புதிய வேட்டையை கொண்ட மனிதராக அவரை நாம் பார்க்கிறோம். அவர் எடுத்தவுடனே ஒரு பெரிதிலும் பெருதிகை என்பதை போல சாதாரணமாக ஒரு பிசினஸ் பண்ணோம், அதை ஒரு பணக்காரனாக என்ற இல்லை. அவர் எடுத்தவுடனே என்ன நினைக்கிறார் என்றால், உலகத்திலே மிகச்சிறந்த ஒரு தொழிலை நாம் செய்ய வேண்டும், உலகத்திலே மிகச்சிறந்த ஒரு பெரிய பணக்காரராக நாம் வெற்றிவிட வேண்டும் என்ற குறிக்கோளோடு தன்னுடைய வாழ்க்கையை தொடங்குகிறார். அவருடைய குறிக்கோள் என்னவென்று கேட்டால், அவர் முதலிலே அவர் பல தொழில்கள் செய்தாலும் கூட மிக முக்கியமான தொழிலாக அவர் நிலத்தை வைத்து தன்னுடைய தொழிலை தொடங்குகிறார். ஒன்று கார் தயாரிப்பு, இன்னொன்று இந்த பூமி என்பது நிலையான இல்லை. இந்த பூமிக்கு எப்போது வேண்டுமானாலும் ஆபத்து வரலாம். இந்த விதியில சுற்றி கொண்டிருக்கிற கண்கள் ஒருவேளை நமது பூமியை தாக்கினால் இந்த பூமியோடு அழிந்து விடலாம். ஆனால் இந்த பூமியை காட்டிலும் மாற்று கதை ஒன்றை நாம் கண்டுபிடித்து
அந்த வாக்கு நிலையத்திலே நம்ம மனித குலத்தை எடுத்துச் செல்லக்கூடிய வாய்ப்பை நாம் மின் கலங்களின் மூலம் ஏற்படுத்தினால் இந்த உலகத்திற்கு, இந்த பூமிக்கு, இந்த பூமியில் வாழக்கூடிய அத்தனை மக்களுக்கும் நாம் ஒரு வாழ்வு உண்டாம் என்ற பேரனுக்கு பெரிய முயற்சியில் இறங்கி இன்றைக்கு பலகால வெற்றி பெற்ற மாமனிதான் எலன் மாஸ்க் என்ற ஒரு மாபெரும் மனிதன். எதற்காக சொல்கிறேன் என்றால், அவர் தொழில் போகும்போது இந்த விண்வெளி ஆராய்ச்சியை பற்றி அவருக்கு எந்த விதமான செய்தியும் தெரியாது. அவர் விண்வெளியிலே இதை போல ஒரு விண்கலத்தை அனுப்ப வேண்டும், விண்கலத்தை அனுப்பி அதை நாம் மனிதனை ஏற்றி அனுப்ப வேண்டும் என்ற எண்ணம் தோன்றிய உடனேயே அவரை பற்றி இதை பற்றி கல்வி யாராருக்கெல்லாம் இது இருக்கிறதோ அவர்களெல்லாம் சென்று அணுகி அவருடைய அனுபவத்தை பெற்று அவர்களை தன்னுடைய அலுவலகத்திலே வேலைக்கு சேர்த்து மிகப்பெரிய சாதனை குறித்த இன்றைய அளவில் தெரிந்த அளவில் மிகப்பெரிய சாதனையாளர் எலன் மாஸ்க் என்ற ஒரு அற்புதமான மனிதன். இன்றைக்கு சமீபத்திலே பல விண்கலங்களை நாம் அனுப்புகிறோம். இந்த விண்கலங்கள் உங்களுக்கு தெரியும், 2-3 பகுதிகளாக ஒவ்வொரு பகுதியாக சென்று வானத்தில் பல கிலோமீட்டர் தூரம் சென்று இந்த புவியை தாண்டி செயற்கைக்கோள்களை நிறுவுவதும் இங்கே மனிதர்களை அனுப்புவதுமான பணியை செய்கிறார். அதோடு அந்த விண்கலத்துடைய வாழ்க்கை முடிவிலும் அந்த நடுவில் இருந்துவிடும். ஆனால் எலன் மாஸ்க் என்ன கண்டுபிடித்தார் என்றால், எவ்வளவோ ஒரு அண்மையிலே 60,000 கிலோமீட்டருக்கு ஒரு செயற்கைக்கோளை அனுப்பியிருக்கிறார். அந்த செயற்கைக்கோளை அந்த 60,000 கிலோமீட்டர் சென்று அந்த செயற்கைக்கோளை அங்கே நிறுத்திவிட்டு அந்த ராக்கெட் என்ன பார்த்தால் மெய்சன் வைக்கக்கூடிய அளவிலே உங்களெல்லாம் அது எழுதிவிடும், அல்லது அந்த விண்கலம் எங்காவது ஒரு கடலில் எழுதிவிடும், அல்லது ஒரு பாராசூட்டிலை கொண்டு வந்து அதை நிறுத்துவார்கள். ஆனால் எந்த இடத்தில் அந்த விண்கலத்துடைய அந்த ராக்கெட், அதாவது கேவல் என்று சொல்லக்கூடிய அந்த கேவல் புறப்பட்டதிலிருந்து 60,000 கிலோமீட்டர் சென்று அந்த செயற்கைக்கோளை அந்த இடத்திலே இடிவிட்டு திரும்பி எந்த இடத்திலே அது கிளம்பியதோ அதே இடத்திலே வந்து ஒரு மில்லிமீட்டர் கூட இந்த பக்கம் அந்த பக்கம் போகாமல் அந்த லேண்ட் ஆகக்கூடிய ஐக்கியத்தை நாம் நீங்க அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு மனிதன் தன்னுடைய முயற்சியாலும் தன்னுடைய இதை எப்படியாவது அடைகின்றோம் என்ற வேட்கையாலும் ஒரு மனிதன் நினைத்தால் இதை செய்து காட்ட முடியும் என்று அர்ப்பணிக்கிறார். அவர் தனிப்பட்ட முறையிலே எத்தனையோ ஏற்றத்தாழ்வுகள் இருக்கலாம், அவரை சரியாக இல்லாமல் கூட இருந்திருக்கலாம். ஆனால் நாம் எண்ணியாக இருக்கிறோம் என்ற அளவிலே மிகச்சிறந்த அளவிலே சாதனை காட்டிய அந்த மனிதரை நமக்கெல்லாம் உறுதியாக செய்திருக்கிற ஐயா நேரத்திலே அவரை பற்றி பொழுது கொள்ள வாய்ப்பை என்னுடைய வாழ்க்கைகளுக்கு அதை நம்பி நன்றி செய்யலாம். நாங்கள் எவ்வளவு பெரிய ஆளை வந்தாலும் அழைத்துக் கொண்டு வரலாம். பெரிய குழந்தையாக இருந்தால் கூட உங்களுடைய உதவியை கேட்டால் பெரிய பேச்சாளர்கள் போல் பேசக்கூடிய அழகை நாம் பார்க்கலாம். ஆனால் எவ்வளவுதான் சிறப்பாக செய்தாலும் நீங்கள் எல்லோரும் வந்து இந்த இடத்தை அமர்ந்து அதை கேட்கின்ற பொழுது, அதை பார்க்கின்ற பொழுதுதான் உண்மையிலே பலத்தான வெற்றி அடைகிறது. நீங்கள் வெற்றி தான் எங்கள் வெற்றிக்காக நாங்கள் இதெல்லாம் ஏற்பாடு செய்ததை வெற்றி இல்லை என்பது நீங்கள் வந்திருப்பதை மிகப்பெரிய வெற்றி கூறி உங்களுக்கு மீண்டும் என்னுடைய நன்றியை அடுத்ததாக நமது சிறப்பு திரு ஜி. நாராயணன் அவர்கள் வெற்றியின் ரகசியம் என்ற தலைப்பில் பேச அழைக்கிறேன். இறைவணக்கம். இன்றைய ஒரு நாளை இறைவணக்கத்துல இன்னைக்கு வாசகர் பக்கம்
ஒரு நல்ல ஒரு அழகான தவறான வருகை ஒவ்வொரு சனிக்கிழமையும் நான் வந்து ஒரு 2000 இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியும் சென்னையில நடக்கிறது எனக்கு தெரியல. இந்த வாசகர்களுக்கு கௌரவி தலைவர் வரதராஜன் அவர்களுக்கும் தலைவர் துறைராஜ் அவர்களுக்கும் துணைத் தலைவர் கே சுப்பிரமணியன் அவர்களுக்கும் செயலாளர் நூலகர் பாண்டியன் அவர்களுக்கும் நிர்வாகிகள் மதியவர்கள் யோகந்தராமன் சார் பாஸ்கரன் ஜெயக்குமார் எல்லோருக்கும் ஒரு நல்ல ஒரு நன்றி வணக்கத்தோடு நன்றியை தெரிவித்துக் இந்த மாதிரி ஒரு அமைப்பை நான் பார்த்ததில்லை. நான் வந்து பேச வந்தது வெற்றியின் ரகசியம். ஆமா, இந்த நூலக வரலாறு, அதாவது முதல் வரலாற்றின் முதலாக ஒரு நூலகர் வாசகரும் இணைத்து இந்த ஒரு நிகழ்ச்சி 87வது நாள் நினைக்கவே சந்தோஷமா இருக்கும். அது இவ்வளவே ஒரு சனிக்கிழமை ஒரு பேரண்ட்ஸ், அதாவது எந்த வயசு இந்த வயசு தான் சொல்லல, சின்ன குழந்தை இல்லை, அவங்க திருக்குறள் சொன்னாங்க, அழகா சொன்னாங்க, அந்த உச்சரிப்போட அந்த இங்கிலீஷ் அதை விட உச்சரிப்போட அழகா சொன்னாங்க. இதெல்லாம் வந்து கேட்கணும். இந்த வயசு பேரண்ட்ஸா இருக்கிற நம்ம யாரும் கேட்கல. இந்த மாதிரி ஒரு அமைப்பு முதல்ல அவங்களுக்கு நன்றியை தெரிவிக்கிறது. இந்த மாதிரி நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணி இந்த பேரண்ட்ஸ் எல்லாரும் வரவே பார்த்தீங்களா, அந்த பேரண்ட்ஸ்க்கு முதல்ல நன்றியை தெரிவிக்கிறேன். காலையில கூட பொண்ணு படிக்கிறதுக்குள்ள பேரண்ட்ஸ் அசோசியேஷன் வைக்கிறாங்க, அதுக்கு காலையில நடந்து அதுலயும் பேரண்ட்ஸ் எல்லாரும் வந்தாங்க. நாங்க நிறைய சொல்லணும், குழந்தைகளுக்கு எப்படி வெற்றியை பத்தி பேசுறது அங்கேயும் பேசணும். வேற ஸ்கூல்ல ஒரு படிப்பை மட்டும்தான் சொல்லிக் கொடுக்குறாங்க, படிப்பை தாண்டி வேற எதுவும் இல்லை. அந்த குழந்தைக்கு வேற என்ன ஒரு ஸ்போர்ட்ஸ்ல இந்த பையன் அழகா பேசலாம், ஒரு ஸ்பீச்சுக்கு கொண்டு வரலாம். இந்த மாதிரி மேடையில நானுமே இப்பதான் ஏறி, அவர் இந்த வயசுல ஏறி இருக்காரு. அப்ப நம்ம ஏஜ்ல அவர் எப்படி பேசுவார்? எங்க அப்பா அம்மா அதை செஞ்சிருந்தாங்கன்னு இன்னைக்கு நல்லா பேச முடியும். அதனால என்னன்னா, குழந்தைகளுக்கு மற்ற திறன் இருக்கிறத அந்த தாய் தந்தையை கண்டுபிடிச்சு அதை முன்னேறி கொண்டுதான் நல்லா இருக்கும். வெற்றியின் ரகசியம், இந்த வெற்றியை பற்றி சொன்னா நிறைய பேர் நிறைய விதமா சொல்லியிருப்பாங்க. ஆனா நான் வந்து ஒரு 2-3 ரகசியத்தை தான் சொல்ல. என்னன்னா, அதாவது வெற்றி என்பது நமக்கு உடனே கிடைக்க போறது. சிலவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்ம ஒரு பரீட்சை எழுதுறோம் உடனே அந்த ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது. அதையும் தாண்டி முதல்ல தோல்வினா என்ன அதை தெரிஞ்சுக்கணும். தோல்வினா வெற்றிக்கு உங்களுக்கு முதல் படி. நிறைய குழந்தைகளுக்கு தோல்வியை சொல்லிக் கொடுக்கறது இல்லை. இப்ப நீங்க ஒரு செய்தி கூட பார்த்துருக்கீங்க, வேலூர் பக்கத்துல அவன் வந்து இன்ஜினியரிங் காலேஜ் படிச்சிருக்கிறான். அவன் படிச்ச மார்க் ஷீட் வந்து ஒரிஜினல் தொலைச்சிருக்கான். இப்ப நம்ம ஒரு 40 வயசுக்கு மேல 50 வயசுக்கு இருக்கிறவங்க அதை கவலையும் போட மாட்டோம். ஏன்னா இன்னொரு டிக்கெட் வாங்கிக்கலாம், ஸ்கூல்ல போய் அப்ளிகேஷன் கொடுத்தா கிடைக்கும். அது கூட அந்த பையனுக்கு தெரியும். ஒரிஜினல் தொலைஞ்சுன்னா உயிரே. அப்போ அந்த அளவுக்கு நம்ம வந்து குழந்தைகளுக்கு ஒரு தோல்வியை சொல்லிக் கொடுக்கல, ஒரு அடிஷனலா ஒரு அப்ளை பண்ணா கிடைக்கும் அந்த விஷயம் கூட நம்ம சொல்லிக் கொடுக்கணும். அப்ப இந்த கல்வி, இப்போ இருக்கிற கல்வி என்ன, முன்னாடி நாங்க படிச்ச காலத்துல என்னோட ஊருக்கு ஸ்கூல்ல படிச்சேன். அந்த கல்லூரி கல்வியில இருக்கட்டும், பள்ளியா இருக்கட்டும், எஜுகேஷன் 2வது, ஃபர்ஸ்ட் டிசிப்ளின். எனக்கு வந்தவன நான் சாரி கேட்டேன், ஏன்னா 5 மணிக்கு ப்ரோக்ராம் போட்டுக்கோங்க, நான் 5:10 வந்தேன். அதுக்கு தப்பு. என் ஸ்கூல்ல சொல்லி கொடுத்தது முதல்ல 8 மணிக்கு ஸ்கூல்ல 8 மணிக்கு போக நீ படிச்சு பின்னாடி வரும் அப்படின்பாங்க. அதனால முதல்ல அந்த ஒழுக்கம் வந்து நிறைய நமக்கு நம்ம வெற்றி அடைவதற்கு டைம் மேனேஜ்மெண்ட் சொல்லும் போது அது முக்கியமானது. நிறைய பேர் என்னன்னா 5 மணிக்கு ப்ரோக்ராம்னா 5 மணிக்கு ஏறி உட்கார்ந்து ஆட்டோ காரணம் இந்த சீக்கிரம் போ இந்த சென்னையில அது ரொம்ப நடக்கும். அவன் என்ன பண்ணுவான், நம்ம 4:30 ஏறி உட்காந்து போனா பார்ப்பாங்க. இந்த ஒழுக்கம் நமக்கு இல்லாதனால பாதி வெற்றி நம்மளையே அந்த வெற்றியை இழக்க சொல்லுவாங்க. ஓட்டப்பந்தயத்துக்காரங்களுக்கு தான் 1 செகண்ட் விட்டா அந்த பழக்கம் போது அவனுக்கு தான் தெரியும். அந்த 1 செகண்ட் ஒரு ட்ரெயினை விட்டா
அந்த செகண்ட் அவங்க அப்பதான் ஒரு பிளைட்டை விட்டா அவனுக்கு தெரியுது அந்த செகண்ட். ஆனா நம்மள மாதிரி வேஸ்டா டைம் செலவு பண்றவங்களுக்கு அந்த நம்மகிட்ட அந்த இந்த காலத்தின் அருமை தெரியாது. இன்னொன்று, வெற்றி எளிதாகிறது எவ்வாறு என்றால் சரியான காரியத்தை சரியான நேரத்தில் சரியான வழியில் செய்தால் வெற்றி கிடைக்கும். நிறைய பேர் என்ன பண்றாங்க, நான் ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அந்த பிசினஸ பத்தி ஏற்பிலே தெரியாது. மொத்தம் டீ கடை வச்சிருக்கான், உடனே அந்த பக்கம் மக்கள் நிறைய இருக்காங்க, நம்ம ஒரு டீ கடை வச்சிருக்கோம் அப்படிங்கிறாங்க. அந்த டீ கடை வைக்கணும்னா அதுக்கு என்ன தேவை, அதுக்கு என்ன செலவாகும், முதல் பட்ஜெட்டு, அதெல்லாம் பண்றது, சரியான நேரம்னு செலக்ட் பண்றது. அப்புறம் பார்த்தா தொழில் நட்டம்னு சொல்றோம். இது நம்ம செய்யல. அதே மாதிரி பிரச்சனை உண்டு ஒருவன் வெற்றி பெற்றால் அது வெற்றி கிடையாது. ஆனால் பல தடைகளை கடந்து வெற்றி பெற்றால் அதான் சரித்திரம். சார் அழகா சொன்னார் ஒரு எக்ஸாம்பிள். அவர் எல்லாரும் நினைச்சது நினைக்கல. எல்லாரும் கார் தயார் பண்ணாங்க, பெட்ரோல் டீசல் தான் தயார் பண்ணாங்க. ஆனா அவங்க தான் வித்தியாசமா எலக்ட்ரிக் கொண்டு வந்தாங்க. அந்த எப்போ மக்களுக்கு நீங்க செய்யறத எல்லாரும் செய்யறத நம்ம செய்யாம நம்ம வித்தியாசமா செய்யறோம்னு அதுதான் மக்கள்கிட்ட போய் சேருது. அதே மாதிரி பணம் சம்பாதிப்பதற்கு நிறைய வழிகள் சொல்றாங்க. பணம் நீங்க பணத்தை நோக்கி போனால் பணம் உங்கள் கையில் வராது. இது பிரபஞ்சத்தோட விதி. என்றுமே பணம் பை ப்ராடக்ட், அதாவது உதவி பொருள். ஆனா பணம் என்னன்னா, நம்ம போய் பணம் சம்பாதிக்கணும், நம்ம ஒரு இடத்துல போய் வேலை பார்க்கணும். அங்க வேலை பார்த்தா அந்த வேலைக்கு நீங்க 8 மணி நேரம் செலவு பண்ணுங்க, டயத்தை கொடுக்குறீங்க, காலத்தை கொடுக்குறீங்க, உழைப்பை கொடுக்குறீங்க, அப்பதான் பணம் கொடுக்கும். பணம் எங்கேயாவது ஃப்ரீயா கிடைக்காது. அது இலவசத்தை தவிர, அரசாங்கம் கொடுக்குற இலவசத்தை தவிர வேற எங்கேயும் கிடைக்காது. அப்போ அது பை ப்ராடக்ட். அந்த பை ப்ராடக்ட் வேணும்னா நம்ம என்ன பண்ணணும், நம்ம சார் சொன்ன மாதிரி டயத்தை நம்ம விற்கணும், நேரத்தை விற்கணும். என்னோட டெபாசிட்டி 1 மணி நேரம் பேசுறேன்னா 1 மணி நேரம் பேசுறதுக்கு ஒரு 5000 ரூபான்னு வைங்க. அப்ப அந்த நேரம் பணம் மாற்றப்படுகிறது. அதே மாதிரி உங்கள் வேலை ஏதாவது சர்வீஸ் செஞ்சு அது பணமாக்கப்படும். யார் ஒருவன் நேரத்தை பணமாக்க கத்துக்கிறானோ அவன் வாழ்க்கையில் வெற்றி அடைவான். நேரத்தை விற்கணும். எல்லாரும் நேரத்தை போக்குறோம். இன்னைக்கு இப்ப 6 மணி ஆச்சா கேஸ் சுத்துவோம், 7 மணி ஆச்சா வீட்டுல போய் சாப்பிடுவோம், அப்படிதான். அந்த 6 to 7 ஏதாவது ஒரு பயனுள்ள பொருளை நம்ம செய்யும் போது வாழ்க்கையில வெற்றி அடையலாம். நீங்க பாருங்க, நேரத்தை இப்போ நம்ம நினைக்கிற ஒரு பிசினஸ் மேனோ ஒரு பெரிய ஆட்களோ விமானத்தை பயன்படுத்துறாங்க. அவங்க ஒரு ஜாலிக்காக விமானத்தை போகல, சொகுசு சுற்றுலா போனாங்க. என்னன்னா நாளைக்கு ஒரு மீட்டிங் இருக்கு, அந்த மீட்டிங் போனா அந்த கம்பெனிக்கு ஒரு 100 கோடி ரூபாய் ஆர்டர் வரும். இந்த 100 கோடி ஆர்டருக்கு நம்ம பிளான் பண்றோம். 3 மாசத்துக்கு முன்னாடி பிளைட் டிக்கெட் போனா 5000 ரூபாய், பிளைட்டு கிளம்புறதுக்கு அரை மணி நேரத்துக்கு டிக்கெட் புக் பண்ணா 15000 ரூபாய். அவன் இந்த 15000 ரூபாய் கொடுத்து அவன் போறான் அந்த பிசினஸ் மேன, அவன் எவ்வளவு சம்பாதிப்பான். அப்ப அவனுக்கு தான் அந்த டைம். இப்போ இங்க திருநெல்வேலிக்கு போனா 12 மணி நேரம் ஆகுது, சாயந்தரம் 5 மணிக்கு ஏறலாம், அங்க காலையில போய். இதே பிசினஸ் மேன் என்ன பண்றான், காலையில 11 மணிக்கு எந்திரிக்கிறான், தூத்துக்குடி பிளைட்டை பிடிக்கிறான், அங்க இருந்து போயிடறான். அப்போ மனிதன் எப்படி யோசிக்கணும்னா, பணத்தை நோக்கி போகாம பணம் நம்மளை தேடி வர்ற மாதிரி அது எஜமானா இருக்கக்கூடாது, நம்ம அதுக்கு எஜமானா இருக்கும். அப்போ வரும்போது உங்களுக்கு பணம் அதிகமாகும். இந்த சக்சஸ்னா என்ன? SUCCESS, சக்சஸ், சாட்டிஸ்பேக்ஷன், திருப்தி, ஒற்றுமை, C கஸ்டமர், C கோஆர்டினேஷன், E என்டர்பிரனர், C ஸ்டாஃப், C சர்வீஸ். இது எல்லாம் ஒரு பிசினஸ்ல இருந்தால் நிச்சயம் அந்த பிசினஸ் வெற்றி வராது. அந்த பிசினஸ்க்குள்ளதான் சக்சஸ் இருக்கு. சில பிசினஸ் பண்றாங்க, ஆனா அவங்களுக்கு என்ன ஒண்ணு இல்லைன்னா இந்த சி நிறைய இருக்கு. அதாவது ஆர்வம், அந்த பிசினஸ் மேல ஃபர்ஸ்ட் அதான் அளவு கடந்த ஆர்வம். இப்போ நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க இட்லி, இங்க கேள்விப்பட்டிருக்கீங்க யாராவது இட்லி? அவர் இட்லிய வித்தியாசமா யோசிக்க ஆரம்பிச்சாரு. 300 டைப் ஆஃப் இட்லி போடுறாரு. இன்னைக்கு வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்றாரு.
அப்புறம் எல்லாரும் இட்லி கடை தான் வைக்கிறாங்க. ஆனா அந்த ஆள் மட்டும்தான் இட்லியை வித்தியாசமா இருக்கும். இன்னைக்கு அவருக்கு பின்னஸ் இருக்காரு. அப்போ என்னன்னா, நீங்க எதை நினைக்கிறீங்களோ அந்த தொழிலை விரும்ப ஆரம்பிச்சிட்டீங்கன்னா இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். அதான் சொல்லுவாங்க, எண்ணம் போல் வாழ்வு. எண்ணம்னா என்ன? அந்த நீங்க எடுத்த எண்ணத்தை அது எவ்வளவு ஆர்வமா நீங்க பண்ணும்போது அடுத்தடுத்தது ஒண்ணு வரும். இந்த மேடையில பேசணும்னு நான் நினைச்சது 2 வருஷத்துக்கு முன்னாடி. இந்த மாதிரி மேடைகள்ல பேசணும். அது எப்போ வந்ததுன்னா, சார் சொன்ன மாதிரி இந்த குழந்தைகள்லாம் பேசுறாங்க, நம்ம பேச முடியுமேன்னு எனக்கு ஒரு நிகழ்ச்சியில மன வருத்தமா இருந்தது. அதுக்காண்டி நான் எடுத்துக்கொண்ட முயற்சி ஆன்லைன் ஜூம். கொரோனா டைத்துல தான் அந்த ஜூம் இணைய வழி இது வந்தது. அதுல கிட்டத்தட்ட 350 ப்ரோக்ராம் நடத்திருக்கேன். 350 இதுவரை 350 நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளராக இருந்து நான் இருக்கேன். இன்னுமே செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். என்னன்னா அதுல வரும்போது நம்ம வந்து வாழ்க்கையில எப்படி பண்றோம்னா, கொஞ்சம் டேட்டா டேட்டா இது இடைப்பட்டதான் வாழ்க்கை. இந்த இடைப்பட்ட வாழ்க்கையில பிறந்தோம், ஒரு ஸ்டேஜ்ல படிச்சோம், ஒரு ஸ்டேஜ்ல வேலை பார்த்தோம், அப்புறம் கல்யாணம் இது குழந்தை. இது வாழ்க்கை கிடையாது, முழுமையான வாழ்க்கை கிடையாது. நீ படித்ததை யாருக்காவது சொல்லி கொடுத்தீங்களா? பாரதியார் வந்து அவரை மாதிரி வளர்ச்சியான வாழ்க்கை வாழ்ந்திருக்க முடியாது. அப்போ அவங்க அம்மா போய் பக்கத்து வீட்டுல போய் ஒரு அரிசியை வாங்கி வச்சுட்டு இன்னொரு ஏதோ வாங்க போயிருக்காங்க. அது இந்த அரிசியை போட்டு காக்காய்க்கும் குருவிக்கும் போடுறாரு. அந்த மனநிலை என்ன? என் பேருக்கு முன்னாடி ரிச்ன்னு போட்டிருக்கிறேன். ரிச்னா எல்லாரும் என்ன பெரிய ரிச் மேன் அப்படிலாம் கிடையாது. அந்த சிந்தனை நம்மகிட்ட இல்லாட்டாலும் குடுக்கணும், பகிர்தல். அந்த பகிர்தல் தன்மை வந்தால் நீங்கள் எதுவும் வெற்றி அடையலாம். இதுதான் இன்னைக்கு உங்கள் செல்வந்தராகும் கலைஞர் அந்த புக்கு இன்னும் இருக்கேன். அது எல்லாரும் வாங்கிட்டீங்க. அட்லீஸ்ட் அதை ஒவ்வொரு நாளும் நீங்க அதை படிக்கும் போது உங்களுக்கு அறியாமல் ஒரு உணர்வு இருக்கு. இல்ல இந்த ஆசிரியர் அழகா சொல்லிட்டாரு, செல்வ செயலாக்கம் அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர்கள் சொல்றாரு பாருங்க. அறமும் ஈனும் இன்பமும் ஈனும் இணையமும் நீ தீயத்தையும் வந்தப்படும். அதாவது என்ன சொல்றாரு, நீங்க என்ன பொருள் சேர்க்கிறது எப்படினாலும் சேர்க்கலாம். ஆனா அந்த பொருள் சேர்க்கும் போது அதனால வர இன்பம் போகும். அறமும் இருந்தால் அது வாழ்க்கைக்குள்ள நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த ஆசிரியர் தான் எழுதியிருக்காரு. தீய வழியில மேற்கொள்ளப்பட்ட பொருள் அது உங்களுக்கு இப்போ சில நாட்கள் உங்களுக்கு உதவியா இருந்தாலும் அது ஒரு நாள் இந்த காற்றாற்று வெள்ளம் போல எல்லாத்தையும் இன்னைக்கு நிறைய பேர் நம்ம வந்து போன 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்த வெள்ளத்தை பார்க்கணும். எங்க கேட்க நகர்ல இந்த வீட்டாக்காரங்கள வீடுகள் இருக்கு, எல்லாருமே அடிச்சு போச்சு. அது மாதிரி அது நீங்க தர்மம் நேர்மை இந்த மாதிரி வெற்றி பெற்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போ சில கம்பெனிலாம் நம்ம சொன்னாங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட் பண்ற கம்பெனியா இருக்கட்டும், நேர்மையா உழைக்கிற கம்பெனி எல்லாம் இன்னைக்கு வந்து பேர் சொன்னா அப்படின்னு சொன்னா ஒரு காலத்துல தான் பஸ் கம்பெனி நடத்தினாங்க. 71 72 நினைக்கிறேன். அன்னைக்கு அந்த பஸ் வந்தா இந்த டைம் சொல்லுவாங்க, கிளாக் பார்க்கவே வேண்டாம். அப்போ அவங்களோட பஞ்சுவாலிட்டி, அவங்களோட சர்வீஸ் மக்கள்கிட்ட இன்னும் அந்த பஸ்ஸை யூஸ் பண்ற ஜெனரேஷன் யாரும் இருக்க மாட்டாங்க. ஆனாலும் அந்த டைம் பஞ்சுவாலிட்டி அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் மக்கள். நீங்க எந்த செஞ்சாலும் சரி, அந்த தொழில வந்து வெற்றி ரகசியம் அது மக்கள்கிட்ட போய் சேரணும். மக்கள்கிட்ட ரீச் ஆயிடுச்சுன்னா மக்கள் உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும். இப்போ உதாரணமா சொல்லலாம், சைவ ஹோட்டல் அப்படின்னா எல்லா ஹோட்டலும் இருக்குது. ஆனா ஒரு சைவ ஹோட்டல் உயர்ந்த சைவ உணவகம் வந்து சரவண பவனம் அப்படின்னு ஒன்று வந்த பிறகுதான் இந்த ஹோட்டல் என்ன பண்ணாங்க, அவங்கள அந்த அந்த சுத்தம் சுகாதாரம் 2 தான் அவங்க மெயின்டைன் பண்ணாங்க. இந்த கடையில நீங்க இட்லி போய் வாங்கி சாப்பிட்டீங்கன்னா 10 ரூபா 15 ரூபாய்ல கிடைக்கும். ஆனா அந்த கடையில 25 ரூபா கொடுத்தாலும் மக்கள் எந்த கேள்வியும் கேட்கல, போய் இட்லி சாப்பிடும். அது என்ன, அந்த கிச்சனை பாக்குற மாதிரியே இருந்துச்சு. அப்ப மக்களுக்கு ஒரு மைண்ட் ரீச் ஆச்சு, இவங்க போன் சாப்பிட்டா எதுவும் செய்யாது. 1000 ரூபாய் செலவு கொடுத்து 2000 ரூபாய் டாக்டருக்கு கொடுக்கறத விட
இவன்கிட்டயே 2000 ரூபாய் குடிச்சிட்டு போனா நம்ம மக்கள் வந்ததுனால அந்த பிசினஸ் கொடி கட்டி பறந்து. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில பர்சனல் வாழ்க்கையில எப்படி இருக்கணும்னா நம்பிக்கை. இன்னொரு இதுதாங்க நம்ம வாழ்க்கை. நம்பிக்கை, எண்ணிக்கை, இயற்கை. இந்த உண்மைதான் இந்த பிரபஞ்சத்துக்கும் மனிதனுக்கும் உள்ள கனெக்டிவிட்டி, இந்த உறவுகள். நம்பிக்கை மனித இயக்கங்களின் அத்தனைக்கு அடிப்படை ஆதார சக்தியாக விளங்குவது நம்பிக்கை. யானையின் பலம் நம்பிக்கையிலே, மனிதனின் பலம் நம்பிக்கை. நம்பிக்கைன்னா எல்லாரும் என்ன நினைச்சிருக்காங்க, நம்பிக்கை அவன் நம்பிக்கை அல்ல. உங்க நம்பிக்கை தான் நல்லதுன்னு 100% நம்பிக்கைன்னா கட்டாயம் வெற்றி அடையும். உதாரணம் சொன்னா எல்லாருமே ஆண்ட்ராய்டு மொபைல் வச்சுருப்பாங்க. அதுல ஏதோ ஒரு அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணணும், ஒரு 99% வந்துருச்சு. உடனே நம்ம கட் பண்ணிட்டு திருப்பி அந்த அப்ளிகேஷன் ஆன் பண்ண ஆன் ஆகும். இப்போ அப்ளிகேஷனே ஒரு 99% கம்ப்ளீட் ஆனா அது ஒர்க் ஆகலைன்னா நம்ம மனம் பெரிய பிரபஞ்சம் எவ்வளவு சொல்றோமோ அதை விட பல மடங்கு நம்ம மனசக்தி. இந்த மனசக்திக்கு நம்பிக்கை தான். இப்ப சார் சொன்ன மாதிரி நம்ம எல்லாம் வாழ்த்துற அந்த குழந்தைகளை நல்லா இருக்கணும் அப்படின்னு பெரியவங்க ஆசீர்வாதம் வாங்கணும்னு எதுக்கு சொல்றோம்னா, அந்த ஆசீர்வாதம் வாங்க அந்த குழந்தைகள் என்ன கனவு நினைச்சிருக்கோ அது நிச்சயம் நடக்கும். அது உண்மை. அதனாலதான் நம்ம குழந்தைகளை சின்ன வயசுல இருந்தே அவங்களை ஒரு கனவு காணும்னு சொல்லுங்க. நம்ம அப்துல் கலாம் சொன்ன மாதிரி அந்த நாம என்னதான் ஆகணும் அது இப்பவே டிசைன் பண்ணி, அது ஒரு டிசைன் பண்ணி வந்தேன்னா எப்படி 10 வருஷம் ஆகும். இப்போ சார் சொன்ன மாதிரி அவர் சாப்பாடுக்கு கஷ்டப்படும் போது ஓடி இருந்தாரு தெரியல. ஆனா அவர் என்ன நினைச்சாரு, இந்த உலகத்துல யாருமே செய்யாத நான் செய்யணும். அதுதான் என்னோட குறிக்கோள். அவர் இன்னைக்கு அதை நிறைவேற்றி காண்கிறாரு. அது மாதிரி பல உதாரணங்கள். அடுத்தது எண்ணிக்கை. இந்த எண்ணிக்கை நம்ம இப்ப நியூமராலஜி இந்த மாதிரி எல்லாம் பார்க்கணும். அது இல்லை, முன்னாடி இயற்கையில் இருக்கிற 7 கலர்கள் இருக்கு. 7 கலர்களுக்குமே உணர்வு இருக்கு. அதுக்கும் நமக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. அது மாதிரி இசை 7 இருக்கு, அதுக்கும் நமக்கு உணர்வு இருக்கு. இப்ப நமக்கு சில சமயம் நமக்கு ஏதாவது ஒரு மன கஷ்டமா இருந்தா என்ன நினைக்கிறோம், பழைய ஆட்களா இருந்தா ஒரு எம்ஜிஆர் பாடல்கள், ஒரு தத்துவ பாடல் அல்லது காதல் பாடல்லாம், சிவாஜி பாடல், இந்த பாட்டு கேட்கும் போது மட்டும் நம்ம மனம் எப்படி அமைதியாகும். அதுதான் அது இயற்கையாக அந்த தொடர்பு இருக்கிறதுனால அது நம்ம அந்த மனமானது அமைதியாகும். இதுதான் நம்ம சித்தர்கள் எல்லாரும் என்ன சொன்னாங்க, இந்த மனம் ஒருமுகப்படுத்தும் போது எதை நினைக்கிறார்களோ அதையே வாழ்வார். அந்த மனத்தை கண்ட்ரோல் பண்ணா எந்த பிசினஸுக்கும் அது முக்கியமா இருக்கு. மனம் கண்ட்ரோல் பண்றது பல வகையில உங்களுக்கு நல்ல செயலை ஒரு செயலை செய்யறேன்னா, நான் பேசுறேன்னா இந்த பேசுறத மட்டும்தான் கவனிக்கணும். பேச்சாளர் என்னென்ன கருத்து சொன்னாங்க அதை கவனிக்கணும். அப்பதான் அதுல ஒரு இன்வால்வ். நீங்க ஒரு வேலையை செய்யறீங்கன்னு வைக்கிறேன், அந்த வேலையில இன்வால்வ்மெண்டோட செய்யும் போது 1 மணி நேரம் வேலையை கூட 15 நிமிஷம். அதே நீங்க இந்த வேலை எல்லா பிரச்சனையும் வச்சுட்டீங்க, அந்த வேலையும் முடியாது. நீங்க பிரச்சனை 10 பிரச்சனை ஆயிடும். இதுதான் இந்த நம்ம வெற்றிக்கு ரகசியம் சின்ன சின்ன மாற்றங்கள் தான். ஒண்ணு வேண்டாம், எல்லாருமே நம்ம கேட்கிற பாதி பொருளை கேட்கும் போது போன் பண்ணி எப்படி இருக்கேன், ஏதோ இருக்க சாமி அப்படிதான் சொல்லுவாங்க. அது ஏன் அப்படி சொல்லுங்க, நான் நல்லா இருக்கிறேன், நல்லா சந்தோஷமா இருக்கேன். இந்த சந்தோஷம் சொல்றது இப்ப குறைஞ்சு. சந்தோஷத்துக்கு வெற்றிக்கு நிறைய தொடர்பு. நம்ம வாழ்க்கையில எந்த ஒரு சின்ன சின்ன சந்தோஷம் இன்னைக்கு எத்தனையோ அந்த சின்ன சின்ன வெற்றிகள் தான் பெரிய வெற்றிக்கு. அதான் சொன்னேன், ஒவ்வொரு படியா ஏறும் போதுதான் அந்த வெற்றியை சுவைக்க தெரியணும் அப்படின்னு இந்த வெற்றி ரகசியத்துக்கு நான் சொல்றேன். செல்வத்தை ஈர்க்கும் மந்திர சக்தி மனதிடம் தான் இருக்கு. நான் இன்னைக்கு ஒரு மனசை நினைச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அதை டெய்லி அதுக்குன்னு ஒரு 1/2 1 ஹவரோ எப்போ டைம் இருக்கோ அதுக்குள்ள நடவடிக்கை நம்ம செய்ய ஆரம்பிச்சா விஷயம். இதுக்கு உதாரணம் நான் தான், வேற யாரும் கிடையாது. இந்த பேசணும் அப்படின்னு பேசணும்னு நினைச்சோம்னா ஒரு நாள்ல நமக்கு மேடையோ அல்லது எந்த இடத்துலயோ வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க.
ஏன்னா நமக்கு என்ன இதுக்கு முன்னாடி நீங்க எங்க பேசியிருக்கீங்க, அந்த யூடியூப் பார்த்துங்க, அதை பார்க்கணும், இதை பார்க்கணும் தான் கேட்பேன் இந்த இடத்துல. ஏன்னா உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் என்னன்னு தெரியணும் அப்படின்னு. அப்போ அதுக்கு நம்ம ஒரு இடத்துல எங்கேயாவது போது முதல்ல அந்த இதை செயலை செய்யாது. அந்த இடத்துல பல தோல்விகள் வரும். பேச முடியாது. இன்னைக்கு இவ்வளவு ஃப்ளூவன்ஸா பேசுறேன்னா முதல் நாள் பேசுறதுக்கு 2 நிமிஷம் பேச 2 நிமிஷம் பார்த்தா 3ஆவது நிமிஷம் என்ன வார்த்தை பேசணும்னு தெரியல. அப்போ என்னன்னா அந்த ஒரு ட்ரைனிங் எடுக்கும் பொழுது உங்களுக்கு அறியாம ஒரு கான்பிடன்ஸ் வந்து நம்மளால பேச முடியும். இன்னைக்கு 1 மணி நேரம் இல்ல 2 மணி நேரம் கூட நம்மளால பேச முடியும். அந்த கான்பிடன்ஸ் எப்போ வரும்? எல்லாருக்கும் இங்க இருக்கிற எல்லாருக்கும் அந்த தயக்கம் இருக்கும், பயம் இருக்கும். எல்லாரும் பேசுவாங்க, ஆனா மேலும் வந்து இல்லைங்கன்னு சொல்லும்போது தயக்கம் எல்லாருக்கும். இந்த தயக்கம் என்னன்னா நம்ம மைண்ட்ல உன்னால பண்ண முடியாது, நெகட்டிவ் தாட் அப்படின்ட்டு, அதாவது நேர்மறை சிந்தனைகள் எல்லாமே எதிர்மறை சிந்தனைகள். அந்த எதிர்மறை சிந்தனைகளை நீங்க நேர்மறை சிந்தனைகளா மாற போயிருக்கு உங்களை வெற்றி பாதிக்கும். அதான் நீங்க வாழ்க்கையில வெற்றி ரகசியமா இருக்கு. எல்லாரும் இப்போ நீங்க எந்த நாளைக்கே நான் ஒரு பிசினஸ் பண்றேன்னு சொல்றீங்க, ஒரு 10 பேர்கிட்ட சொன்னேன்னா உனக்கு எதுக்குப்பா, உனக்கு வேலைக்கு எதுக்கு சம்பந்தம் இந்த பிசினஸ் பண்றேன்னு 9 ஒருத்தர் தான் சொன்னார், சேஃபா நீ ட்ரை பண்ணி பாருங்கம்மா. நம்ம என்ன பண்ணோம்னா அந்த மொத்தம் சொன்னதை 9 பேரை நினைச்சுக்கணும். வெற்றி அடைஞ்ச இவர் சொல்லுவாங்கல்ல, நான் 10 வேலை செஞ்ச ஒரு வேலை தான் நான் மிஸ் பண்ணேன், 9 வேலை தோணுது. அப்ப நான் 9 மட்டும் ஜெயிச்சிருந்தா 100 மட்டும் வேலை செய்யலாம். அப்போ அதுதான் இயற்கை. நம்ம வந்து ஒவ்வொரு தோல்வியும் தோல்வியா நினைச்சு அடுத்த கட்டத்துக்கு போகாதவங்க தான் வெற்றி அடைய முடியல. அந்த தோல்வியில என்ன நடந்தது, அதுல என்ன படிக்கப்பட்டது, அந்த படிச்சுட்டு அந்த கரெக்ஷன் பண்ணும் போது அடுத்த எண்ணத்துக்கு நம்ம வெற்றியை நோக்கி போறோம். இது மாதிரி ஒழுக்கம், சில ஒழுக்கங்கள்லாம் இருக்கு. அந்த ஒழுக்கங்களை நம்ம கடைபிடிக்கும் பொழுது நிச்சயம் நம்ம வெற்றியை கொடுக்கும். என்னன்னா நம்பிக்கை சார்ந்த ஒழுக்கங்கள், சுய ஒழுக்கம், 1 சுய ஒழுக்கம், 2 மன ஒழுக்கம், 2 செயல் ஒழுக்கம். எண்ணிக்கை சார்ந்த ஒழுக்கம், நேர ஒழுக்கம், 2 பண ஒழுக்கம், 3 தொழில் ஒழுக்கம், 4 இயற்கை சார்ந்த ஒழுக்கங்கள், 1 மனிதநேய ஒழுக்கம், ஜீவகாரணி ஒழுக்கம், பொதுவுடைமை ஒழுக்கம். இந்த ஒழுக்கங்களை நம்ம வள்ளுவர் கூட அழகா சொல்லியிருக்காரு. ஒழுக்கம் இலக்கம் தரலாம், ஒழுக்கம் உயிர்ந்து போகும். அவர் என்ன சொல்றாரு, ஒரு உயிர் தான், மனுஷன் பிறந்துட்டான், இறக்க போறான். இந்த உயிரை விட முக்கியமானதுன்னு சொன்னா அந்த ஒழுக்கம் எவ்வளவு முக்கியம். சுய ஒழுக்கம் தான் என்னன்னா நம்மளுக்கு நம்மளே போட்டுக்கிற ஒழுக்கம். நீங்க அப்பா அம்மா எப்படி இருக்காங்கன்னு தெரியல, இந்த பையனை பார்த்தாலுமே அவன் கரெக்டா அவன் வேலையில கரெக்டா இருப்பான், கரெக்டா வேலை செய்வான். அப்போ நம்ம ஒரு ஒழுக்கத்தை வச்சுட்டா அந்த நீங்க வேலை வாய்ப்பு போனாலும் சரி, எந்த ஒரு பிசினஸ் பண்ணாலும் இந்த ஒழுக்கத்தை நீங்க கிடைக்கும். மன ஒழுக்கம், மன ஒழுக்கம்னா நீங்க மனத்தை எந்த அளவுக்கு சுத்தமா வச்சிருக்கீங்க. ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை நடந்திருக்கா, காலையில பார்க்கலாம் சென்னையில வந்து அதிகமா நடக்குது. இதுல இருக்கான் ஒருத்த வந்து இடிச்சுட்டு போயிடுவான், அவன் மாதிரி இடிச்சுட்டு ஏதோ ஒரு 4 வார்த்தை பேசிட்டு போயிடுவான், அவன் அதோட போயிடுவான். ஆனா இந்த திட்டு வாங்கினவர் தான் பாருங்க, அத மனசுக்குள்ளேயே போட்டு அப்படியே போவான். அவன் கீழே உள்ள சண்டை போடுவான், அப்படியே போவான், வீட்டுக்கு போயிடுவான், வீட்டுல சண்டை. அந்த இடத்துல மறக்கிற தன்மை நமக்கு இருந்துட்டா நமக்கு அந்த மன ஒழுக்கம் வந்துடும். அடுத்து செயல் ஒழுக்கம், நம்ம சொன்ன மாதிரி நடந்து, அது வந்து உங்களுக்கு அறியாத ஒரு பழக்கம் உண்டு. சிலவங்க என்ன பண்ணுவாங்க, இதுல நான் நிறைய அனுபவிச்சிருக்கேன். என்னன்னா காலையில 5:30 மணிக்கு ப்ரோக்ராம், காலையில 5:30 ப்ரோக்ராம், 6:50 மேல நடக்கும். 5:30 மணிக்கு ப்ரோக்ராம், 5:25 ஒரு மெசேஜ் அனுப்புவாங்க, இங்க என்னால பேச முடியாது. அந்த நிகழ்ச்சி நடத்துறது என்ன பண்ணுவாங்க, இப்படி அந்த கட்டாய நிகழ்ச்சியில பேசிதான் இன்னைக்கு நான் இந்த அளவுக்கு வந்திருக்கேன். அந்த 1/2 மணி நேரம் நான் எடுத்துப்பேன், அன்னைக்கு எந்த தலைப்போ அந்த தலைப்பு எடுத்துக்கொண்டு. அதனால இந்த கிடைக்கும் போது வாய்ப்புகள், இன்னைக்கு இந்த இடத்துல எனக்கு வாய்ப்பு அப்படிதான் மதியரவி சார் கொடுத்தாரு. இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணி எந்த இடத்துலயும் வாய்ப்பு கிடைக்கலன்னா நம்ம வருத்தப்படக்கூடாது. நமக்கு எப்போ எந்த வாய்ப்பு கிடைக்குமோ அப்போ கிடைக்கும். சிலவங்க என்ன பண்ணுவாங்க, திடீர்னு நம்ம பேச சொன்னா அன்னைக்கு எனக்கு ஒன்றும் ப்ரிப்பேர் பண்ணல, நான் பண்ணலன்னு அந்த பயமே இருக்கு.
எந்த டாபிக்கும் எதுவும் பேச எல்லாரும் எல்லா விஷயம் தெரியும். சார் என்ன ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தாங்க, ஒரு 15 நிமிஷம் பேசினாங்க. அப்போ நீங்க புக்கு படிக்கிறீங்க, பேப்பர் படிக்கிறீங்க, செய்தி வாசிக்கிறீங்க, அப்போ எவ்வளவு மெசேஜ் நம்ம மைண்ட். அது இந்த லைப்ரரி சுற்றி பார்த்தோன்னே இந்த மாதிரிலாம் ஒரு லைப்ரரி ஃபீல் பண்றேன். எங்க ஏரியாவில் இருக்கு, அட்ரஸ் பண்ணதில்லை. ஆனா அந்த அளவுக்கு வசதி இல்லை. நான் பார்க்கும்போது கம்பேர் பண்ணும்போது உண்மையில அதுக்கு இங்க உள்ள கான்ட்ரிபியூஷன் பண்ண எல்லா மக்களுக்கும் நான் நன்றியை தெரிவிச்சு. இந்த மாதிரி எல்லாம் இதுதான் நான் பகிர்ந்தேன்னு சொன்னேன். காலையில் நான் வந்து பார்க்கறது 45 57 பேர் வந்துருக்கிறாங்க. இதுதான் அவங்களுக்கு எப்படி நான் நமக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு கொடுக்கிற மனப்பான்மை வருதோ அதை விட பல மடங்கு கொடுக்கும். அந்த ரகசியம் யாருக்கு தெரிய மாட்டேங்குது. நம்மளோட இது தர்மமே என்ன சொல்றது, எல்லாரும் என்ன நினைச்சாங்க, காலையில நம்ம ஒரு மாசம் 1ஆம் தேதி சம்பளம் ஆகும். இது ஃபுல்லா ஏன் சம்பளம் தானே, நான் தானே கஷ்டப்பட்டேன், ஏன் சம்பளம் தானே, ஏன் சம்பளம் ஏன் சம்பளம் தானே சொல்றாங்க. ஆனா அப்படி இல்லை. உங்க சம்பளத்துல ஒரு பகுதி நீங்கள் பொது மக்களுக்கு திருப்பி ஒரு பகுதியை வந்து நீங்க திருப்பி கொடுத்தீங்கன்னு வைக்கல. அதுதான் இன்னைக்கு இவங்க எல்லாருமே கான்ட்ரிபியூஷன் சின்னதா இருக்கலாம். ஆனா இன்னைக்கு ஒரு இவ்வளவு பெரிய பில்டிங் வந்து இந்த குழந்தைகளுக்கு இவ்வளவு வசதிகள். நாளைக்கு இந்த குழந்தைகள் ஒரு பெரிய லெவல்ல வரும்போது அந்த குழந்தைகள் அந்த மைண்ட் இருக்கும். நம்ம இத மாதிரி ஒரு நிறைய கான்ட்ரிபியூஷன் பண்ணணும்னு சொல்லும்போது அதுதான் சமுதாயம் பழகும் போது இந்த சமுதாயம் நல்ல வெற்றி அடையும். நம்ம அதுக்கு உதாரணமா நம்ம பரந்த விரிந்த பாரதமா இருக்கப்படுது. இன்னைக்கு இருக்கிற பாரதம் இதே இது ஒரு இந்த முகலாயர் படைகளுக்கு ஆங்கிலேயர் படைகளுக்கு முன்னாடி இருந்த பாரதத்தோட நிலைமை மொத்த ஜிடிபின்னு சொல்றாங்க. உலகம் இல்ல 35%, நம்ம 26% இருக்கோம். 26%. ஆனா நம்மகிட்ட தங்கமும் கிடையாது, வைரமும் கிடையாது, ஒளிவும் கிடையாது. ஆனா அந்த காலத்துல எல்லா கோவிலும் வைரம் வைடுது. அப்ப என்னன்னா அன்னைக்கு இருந்த மக்களோட வாழ்க்கை இந்த பகிர்தல் அப்படின்னு சொன்னதுனால அன்னைக்கு சொன்ன காவிரி பூம்பட்டினம் பக்கத்துல வந்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம ஒரு மொழிக்கு மேல 2ஆவது மொழி படிக்கிறதுக்கு யோசிக்கிறோம். அரசியல்வாதிகள் அதை தடுக்கிறாங்க. ஆனா அன்னைக்கு 7 மொழி சாதாரணமா ஒரு மனிதர் 7 மொழி தெரிஞ்சிருக்காரு. 7 மொழி, அதுல பிரெஞ்சு இது எல்லாமே பேசியிருக்காங்க. அப்போ நம்ம வெற்றிக்கு என்னன்னா கத்துட்டே இருக்கு. அதாவது புதுசா வரதை ஏத்துக்க அந்த பக்கம் வரும்போதுதான் அடுத்த வெற்றி அடையும். அதே மாதிரி வெற்றி என்பது பொறுமை. எல்லாருமே இயற்கையே பாத்தீங்கன்னா இயற்கை வந்து நமக்கு கற்றுக் கொடுக்கிறது பொறுமை, ஒழுக்கம், ரெண்டுமே கற்றுக் கொடுக்கும். இந்த மழை நேரத்துல மழை பெய்யும், வெயில் நேரத்துல வெயில் பெய்யும். இப்போ வந்து அப்நார்மலா மாற காரணம் நம்ம தான். ஆனா அதோட ஒழுக்கம், பொறுமை. இப்போ ஒரு குழந்தை பிறகுனா 10 மாசம் அதோட 10 மாசம் கரு இருக்குன்னா அது முழுமையான அது குறப்பிரசவம் பண்ணா எவ்வளவு கஷ்டம். அதே மாதிரி நம்ம என்ன நினைக்கிறோம், ஒரு பிசினஸ் எடுத்துக்கிட்டா அதுல 3 முதல் வருஷம் நீங்க 100% அதை போக்கஸ் இருக்கணும். 2ஆவது வருஷம் 3ஆவது வருஷம் அதுல வந்து உங்களுக்கு வந்துடும். அது லாபமும் நட்டமும் அதை பத்தி தான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த 4ஆவது வருஷம் அதாவது 1, 3, 4 அப்படி வரும்போது 4ஆவது வருஷம் முடியும் போது பாத்தீங்கன்னா அடுத்த 2 பிரான்ச் கொடுக்கும். என்ன சொல்லுவாங்கன்னா அந்த முதல் பிரான்ச் நீங்க ஆரம்பிச்சு அதுல கஷ்டப்பட்டதை வச்சு 2ஆவது 3ஆவது தெரிஞ்சுக்கிட்ட 4ஆவது வருஷம் ஒரு பிரான்ச் போடுற அளவுக்கு உங்களுக்கு இந்த ஒரு இன்கம் கொடுத்துடும். இதுக்கு பொறுமை வேணும். எல்லாரும் என்னன்னா பொறுமை இல்லாததான் உடனே ஆரம்பிக்கிறாங்க. இன்னைக்கு ஆரம்பிச்சா நாளைக்கு பணக்காரன் ஆகணும் அப்படி இந்த எண்ணம் கொடுக்கறத நம்ம மாத்திக்கணும். அடுத்தது வந்து நம்ம தனி மனிதர்களுக்கு எப்படி இருக்குன்னா நம்ம செலவு செய்பவரா இருக்கிறாரு, சேமிப்பவரா இருக்கு, இல்ல முதலீட்டாரா இருக்கு. செலவு செய்வதனால எப்படின்னா நமக்கு வர்ற வருமானத்தை செலவு பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் சேமிப்பு போவாங்க. அப்படி இருக்கு. அப்ப தனி மனித வாழ்க்கையில வெற்றியே அடையாது. முதல்ல உங்களுக்கு என்ன பணம் வருது அதை பற்றி சேமிக்கணும். அது போல செலவு பண்றது பக்குவத்தை வந்தா
அந்த கேட்டகரி அந்த கேட்டகரி மாறும்போது தான் சேமிப்பு வர முடியும். சேமிப்பு என்ன பண்ணுவாங்க, நம்ம பல பணத்துல 10 சேமிச்சு அடுத்தது செலவு பண்ணுவாங்க. அப்படி செலவு பண்ணி சேமித்த பணத்தை ரீஇன்வெஸ்ட்மெண்ட், அடுத்தது முதலீட்டாளர். இது தனி மனிதன் நோக்கமுள்ள ஒரு ரகசியம். இதை யாரு பண்ண ஆரம்பிச்சாங்களோ நிச்சயம் வெற்றி எடுக்க, தனி மனித வெற்றி அதுல இருக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு முன்னாடி என்ன சொல்லியிருக்காங்க, அரை காசு இருந்தாலும் அரசாங்க காசா இருக்கணும், கால் காசு இருந்தாலும் கவர்மெண்ட் காசா இருக்கணும் அப்படின்றாங்க. அது அந்த காலம், அதெல்லாம் எப்போனா 90, 60 70 வரை இந்த காலம். எப்படி 90ல எப்படி மாறிச்சுன்னா, அப்பதான் அந்த சைபர் ஸ்கீம் வேலையோடு சேர்ந்த ஊதியம் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. அப்போ வரும்போது அரசாங்கத்தை எதிர்பார்க்கலாம். அன்னைக்கு அரசாங்க காசை விட இது கூட இருக்கும். இன்னைக்கு இருக்கிற நிலைமையில பிரைவேட் கம்பெனில வேலை பார்க்கறத பெருமையா சொல்றா. அது சில குறிப்பிட்ட நிறுவனங்கள் வேலை பார்க்கறது பெருமையா சொல்றாங்க. இந்த செலவு செய்பவரா இருக்கிறத விட அடுத்தது சேமிப்பாரா மாறணும். சேமிப்பாரா முதலீட்டாளர் மாறும்போது நம்ம தனி மனித வெற்றிக்கு கிடைக்கும். ரொம்ப நன்றி. இந்த அளவுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு, நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்க. மென்மேலும் வெற்றி அடைய என்னோட வாழ்த்துக்களை தெரிவித்து ரொம்ப நன்றி. வணக்கம். ஒரு அருமையான உரை நிகழ்ச்சிய ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது அவருக்கு நினைவு இன்னொன்று இடையில ஒரு தகவல். இன்னைக்கு தமிழக அளவுல எந்த நூலகத்திலும் இந்த மாதிரி தொடர்ந்து இலக்கிய நடவடிக்கை அரசு அனுமதி தரல. ஒரே ஒரு அனுமதி தந்த நூலகம் நம்ம நூலகம் மட்டும்தான். அதுக்கு காரணம் இந்த வாசகர் வர்க்கமும் நூலக வேலை பாண்டியிருந்தாங்க. ஏன்னா நம்ம நூலகத்துல எந்தவித சிக்கல் இல்லாம எடுத்து போயிட்டு இருக்கிறோம் அப்படின்றதுக்காக அவங்க டிபார்ட்மெண்ட்ல இருந்து ரெக்கமெண்ட் பண்ணி நம்மளுக்கு கொடுத்திருக்கிறாங்க. இதை நாம் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. போகும்போது சார் ஒரு புக்கு கொடுத்திருக்கிறாரு, அனைவரும் வாங்கி கொண்டு செல்லும்படி கேட்டுக்கொள்ளுங்க. நன்றி வரை பார்க்க பேசுறீங்களா? சரி, ஒரு வெற்றி நடத்தி நீங்க பேசிருக்கோம். நாங்க பத்தி பேசிருக்கோம். உள்ள மேட்டர் தான் நிறைய வந்துச்சு. நானே பேசிட்டு அப்ப புக்கு படிக்க மாட்டேன். இன்றைய பேசிய குழந்தைகளின் திடக்கழிவு மேலாண்மை என்ற தலைப்பில் பெருவாரியாக அமைந்தது. இன்று உலகத்திற்கு சவால் விட்டுக் கொண்டிருக்கின்ற விண்ணுலக கழிவுகளும் மண்ணுலக கழிவுகளும் நமக்கு பெரும் சவாலாக விலகிக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் இளம் தலைவர்கள் அத்தகைய குற்றத்தை, அத்தகைய செயலை கண்டுகொள்ள அதற்கு தீர்வாக நாம் பிளாஸ்டிக் போன்ற நிகழ்ச்சி உபயோகப்படுத்தக்கூடாது என்ற கருத்தை வலியுறுத்த குழந்தைகளுக்கு வாசகத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே வேளையில் வெற்றியின் ரகசியம் என்ற தலைப்பில் இன்று உரையாற்றி அமைந்திருக்கிற ஐயா நாராயண் அவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற பணம் சம்பாதிப்பது, நேரம் மேலாண்மை பற்றி குறிப்பாக சொன்னாங்க. பணம் சம்பாதிக்கிறதுக்கு இல்லாம இந்த நேரத்தை எப்படியெல்லாம் பயன்படுத்திக்கணும், எந்த வகையிலும் நேரத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத வலியுறுத்தி பேசினாங்க. அந்த வகையில பாத்தீங்கன்னாக்கா
குறிப்பாக சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, கிடைக்கிற வாய்ப்புகளை தொடர்ந்து பயன்படுத்துங்க. எந்த வாய்ப்பு கிடைக்கிறதோ அந்த வாய்ப்பை வந்து நம்ம வந்து விடக்கூடாது. வாய்ப்புகளை பயன்படுத்துறது தான் வெற்றியின் ரகசியம் அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்லி நம்மகிட்ட இருக்கிற சிறப்பு பேச்சாளர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே வேளையில் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக அமைய தொடர்ந்து இந்த வாசகர்களுக்கும் நூலக பணியாளர்களுக்கும் தேநீர் வழங்கி ஜீவியா குழுமத்திற்கும் வாசக கோட்டத்தின் சார்பாக நெஞ்சான நன்றியை தெரிவிக்கிறோம். நன்றி, வணக்கம். அடுத்ததாக செய்கிறோம்.